கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மாணவர்களே, அவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவரின் பிள்ளைகள். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறபடியால் தகப்பனுடைய சுதந்திரம் பிள்ளைகளுக்கு உரியது. அவர் நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த உரிமையோடு கூட நாம் நம் தகப்படத்தில் சென்று நம்முடைய காரியங்களை நாம் தெரிவிப்போம். நம்முடைய இயலாமைகளையும் நம்முடைய தேவைகளையும் கர்த்தருடைய பாதத்தில் வைப்போம். எதிலெல்லாம் நாம் தவறுகிறோமோ அதே நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை புறக்கணியாத தேவன். அவர் நம்முடைய இயலாமையை யாரிடத்திலும் வெளிப்படுத்த மாட்டார். அதை அவர் சரியான நேரத்தில் சரி செய்து தமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு கூட நாம் காணப்பட்டு அவருக்கு முன்பாக மன உத்தமம் உண்மையாய் காணப்படுவோம். ஏற்ற நாளிலே தேவனாகிய கர்த்தர் வெளியரங்கமான பலன்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.